ஒரு உண்மை கேள்வி. நமக்கு வலி வந்தா பெரிய பிரச்சனை, ஆனா மற்றவர்களுக்கு வந்தா சின்ன விஷயம்னு டிஸ்மிஸ் பண்றவர்கள் உங்க வாழ்க்கையிலயும் இருக்காங்களா? இதுதான் அந்த ஃபேமஸ் மனநிலை. தனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு தக்காளி சட்னி. இப்படி இருக்கிறவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் என்று பார்க்கலாம். பார்ட் 1. அவர்கள் யார்? இப்படி நடக்கிறவர்கள் தங்கள் உணர்வுகளை மட்டும் பெரிதாக நினைப்பார்கள். பிறரின் வலியை லைட்டாக எடுத்துக்கொள்வார்கள். எப்போதும் நான் தான் முக்கியம் என்ற மைண்ட் செட். இது 2 காரணங்களால் வரும்: செல்ஃப் சென்டர்ட் திங்கிங், எம்பதி இல்லாமை. வார்னிங். பார்ட் 2. அவர்களுடன் இருந்தால் என்ன பிரச்சனை? இப்படி உள்ளவர்களுடன் நீண்ட நேரம் இருந்தால் உங்க உணர்வுகள் மதிக்கப்படாது. உங்களுக்கு கில்ட் ஃபீலிங் வரும். நீங்கள் தாழ்வு மனப்பான்மையில் வீழ்வீர்கள். வர்ஸ்ட் பார்ட், நீங்க நல்லவராய் இருந்தாலும் நீங்க தான் தவறு செய்த மாதிரி ஃபீல் ஆகும். பார்ட் 3. எப்படி அணுகுவது? 1. பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்னோட உணர்வுகளும் முக்கியம்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸாம்பிள்: நீங்க சொல்றது புரியுது, ஆனா இது எனக்கு முக்கியமான விஷயம். 2. அவர்களை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உண்மை, அவர்களை மாற்ற முடியாது. அவர்களால் தான் மாற்றம் வர வேண்டும். 3. எல்லாவற்றையும் ஷேர் பண்ணாதீர்கள். உங்கள் பர்சனல் விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ண வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் அதை மதிக்க மாட்டார்கள். 4. இமோஷனலி டிஸ்டன்ஸ் வையுங்கள். ரெஸ்பெக்ட் இருக்கட்டும், ஆனா அட்டாச்மெண்ட் குறையட்டும். 5. நீங்கள் உங்களை மதியுங்கள். முக்கியமான உண்மை, நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள். உங்களின் வலியை யாராவது லைட்டா எடுத்துக்கிட்டாங்கன்னா அது உங்க வலி சின்னதில்ல, அவர்களுடைய மனசு சின்னது. உங்களை புரிந்து கொள்ளாதவர்களை பின்தொடர வேண்டாம். உங்களை மதிக்க தெரிந்தவர்களை மட்டும் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் பெற நம்ம சேனல் தமிழாலயத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் கொடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலை தொட்டு அதில் இருக்கும் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.